எதுக்காக இந்த மீட்டிங் நடந்துருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம பரவலாக ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்தோம்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு பிளாக் கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் போகுது, யாருக்கும் ஒரு முழுமையாக வரல. அதுக்காக தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு செலக்டட் வில்லேஜஸ் பண்ணிட்டு அதில் 80% ஸ்கீம்ஸ் அங்கே கொடுத்தோம்னா எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் அட்லீஸ்ட் ஒரு பயனாளியாக இருக்கணும், அரசனோட பயன்பெற்ற ஒரு பயனாளியாக இருக்கணும் அப்படின்றது. இது கடந்த 3 வருஷம் போட்டி இருந்தனால வேற போய் இப்பயே அவங்களுக்கு நல்லா நம்ம கைடன்ஸ்லாம் கொடுத்தாங்க. மார்ச் உடனே நமக்கு அதுக்கான எந்தெந்த கிராமங்கள் செலவு தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம எதுக்காக கூறியிருக்கோம்னா முதல்ல அந்த கிராமங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அது என்ன பணிகள் செய்யணும் அப்படின்னு தெரியணும். இதில் இதில் 13 துறை டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசின் துறை எல்லா துறையும் அது நடக்கும். 33 துறை அரசியல் அந்த துறைகள் எல்லாத்தையும் இதற்கு ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டியது இது மிக முக்கியமான நோக்கம். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை தொகுப்பாக கண்டறிந்து நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தி சாகுபடி நிலங்களாக மாற்றுவது ஒரு முக்கிய அம்சமாகும். இது புரிஞ்சுக்கணும். தரிசு நிலங்களை கண்டறியணும், அது சாகுபடி இதாக பார்க்கணும். இதில் இந்த வருஷம் என்ன ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா போன வருஷம்லாம் இது இல்லை. இந்த வருஷம் இங்கெல்லாம் கிளஸ்டராக இருந்தால் ஒரு தொகுப்பாக இருந்தால் தான் அதுக்கு அரசாங்க சப்சிடி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் தனிநபர்